என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். கடந்த காலங்கள்ல ஒரு 65-70 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு திரைப்படத்திற்கு குறைந்தது 10 பாடல்கள் இடம்பெறும். அந்த 10 பாடல்களுமே 2 நிமிடம் 3 நிமிடம் தான் இருக்கும். அந்த பாடல், அந்த 3 நிமிட பாடல் கூட 3 வரி மட்டும்தான் இருக்கும். ஆரியமாலா 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 அப்படின்னு அந்த ஆரியமாலாவை மூச்சு விடாம 30 தடவை பாடுவாரு ஹீரோ. ஆரியமாலா 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 அப்படின்னு ஒரே மூச்சு விடாம 30 முறை பாடிடுவார் ஆரியமாலான்னு. அதே மாதிரி 10 பாட்டு வரும். 10 பாட்டுல பாதி திரைப்படம் பாட்டிலேயே முடிஞ்சிடும். அதை போலதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல், கொள்ளையடிச்சா திராவிட மாடல், கொலை விழுந்தா திராவிட மாடல், கற்பழிப்பு நடந்தா திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு இந்த திராவிட மாடலை பேசி பேசியே திமுகவினுடைய அடிவருடிகளுக்கு ஆட்சியில 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா மக்களுக்கு நடந்தது ஒண்ணும் காணும். 4 ஒன்றுக்கு 5 கொலை விழுந்துட்டு. கொள்ளையடிச்சா திராவிட மாடல், கொலை விழுந்தா திராவிட மாடல், கற்பழிப்பு நடந்தா திராவிட மாடல், கள்ளச்சாராயம் குடித்து பெண்கள் தாலி அறுத்தா திராவிட மாடல். திராவிட உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல், திரும்புகின்ற திசையெல்லாம் திராவிட மாடல், இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் திராவிட மாடல் தமிழ்நாடு. ஆனா இந்த திராவிட மாடல்ல தமிழ்நாட்டுல நடந்தது என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன புதுமை நடந்திருக்கிறது? யோசிச்சு பாருங்க. என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். சர்வசாதாரணமா தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சியின் தலைவரை வெட்டி கண்டந்தொண்டமா போட்டு போக முடியுதுன்னா இது என்ன ஆட்சி? நீங்கள் உங்களுடைய ஆட்சியில எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து சீரும் சிறப்புமா கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு தோட்டத்திற்கு வேலி போன்றது. ஆனா அந்த வேலி இன்றைக்கு இருக்குதா இல்லையானே தெரியல. மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டு திட்டத்துக்குள்ளவே இல்ல. தமிழகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாம் சாதாரணமா நடந்து போற பாதையில வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கான். சென்னையில 10 பேர் வரான், ஒரு தேசிய கட்சியின் தலைவரை சாதாரணமா வெட்டி வீசிட்டு போறான். நெல்லையில காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை சாதாரணமா வெட்டி வீசிட்டு போயிட்டாங்க. மதுரையில பாலசுப்ரமணியன்ற ஒரு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாதாரணமா ஓட ஓட காலையில் 6 மணிக்கெல்லாம் வெட்டி வீசிட்டு போறான். தமிழ்நாட்டு ஆட்சியினுடைய அவலத்தை பாருங்க முதல்ல. ஆனா தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் ஆட்சியில் அங்கம் வகிக்கின்றவர்களும் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளும் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற 200 ரூபாய் ஊபிஸ்களும் என்ன பேசுறாங்க? தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி சீரும் சிறப்புமாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி உங்களால பேச முடியுது? ரஞ்சித் ஒரு பேரணி நடத்தினாரு சென்னையில. நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக அந்த பேரணி அவருடைய தலைமையில முன்னெடுத்தார். அந்த பேரணி நடத்துவதற்கு முன்பாக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மறைவுக்கு பிறகு
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய நிகழ்வுகள் எல்லாம் பல நிகழ்வுகளில் போய் கலந்துகிட்டார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த கொலையை பற்றி நிறைய விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசுனதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு திருமாவளவன் அப்படியே ஆப் ஆயிட்டார். ரஞ்சித் அவர்களுடைய குரல் வந்துட்டு கொஞ்சம் வேகமா உயர ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டில் பொதுவா தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவர்களுக்கு மட்டுமே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் பேச ஆரம்பிச்சார். அதோடு மட்டும் நிக்காம சென்னையே வந்துட்டு எங்களுடைய களம், எங்களுடைய களத்துல நாங்க தான் இங்க ஹீரோ அப்படின்லாம் பேசினார். அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் டோட்டலா ஆப் ஆயிட்டார். ஆளும் கட்சியை நோக்கி வேகமாக ரஞ்சித்தினுடைய குரல் எழுந்தது. ஆளும் கட்சியை பற்றி ரஞ்சித் பேச ஆரம்பித்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அங்கிருந்து விலகி போறார். ஏனென்றால் திமுகவின் தோழமை வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு களங்கத்தை கற்பித்து விடும் இங்கு இருந்தால் அப்படின்னு அந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த மறைவின் நிகழ்வுல இருந்து சாதாரணமா அந்த இடத்தை விட்டு கடந்துடுறாரு திருமாவளவன். ரஞ்சித் போய் அந்த இடத்துல வலுவா நின்னுக்கிட்டு குரல் எழுப்புறார். சிபிஐ விசாரணையை தொடர்ந்து கேட்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மறைவுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க தொடர்ந்து. மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூட அதைத்தான் வலியுறுத்துறார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி என்ன சொல்றாங்கன்னா, திமுக அரசு உண்மையிலே நேர்மையான அரசாக இருந்தால் அரசுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு அரசுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வியை மாயாவதி அவர்கள் முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அந்த 295 நாட்கள்ல தமிழ்நாட்டில் 575 கொலைகள் விழுந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சி தலைவர் அரசு மேல இவ்வளவு பெரிய குற்றத்தை வைக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள்ல 1000 கொலைகளை கடந்திருக்கிறது. கடைசி 295 நாட்கள்ல மட்டுமே 575 கொலைகள் விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். அரசின் மீது இவ்வளவு பெரிய குற்றத்தை எதிர்கட்சி தலைவர் சுமத்துறார். ஆனா அரசு சைடுல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வரல. முதலமைச்சரோ அல்லது சட்டத்துறை அமைச்சரோ இந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு பதிலும் இதுவரையில் வெளியிடல. அப்படி என்றால் மாநிலத்தில் வாழுகின்ற மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் அரசியல் பின்புலம் கொண்ட ஆளுமை மிக்க தலைவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அநீதிகள் நிகழுதுன்னா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சாமானிய மக்கள் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையை பத்தி தான் நான் இப்ப சொன்னேன். ஆனா இந்த அறிக்கை அவர் மட்டும் சொல்லல, இதே திருமாவளவன் அவர்களும் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு இருக்கிறதுன்னு. திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறதுன்னு திமுக அரசை நோக்கி விரல் நீட்டி பேச தயங்குகிறார் திருமாவளவன். ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் திமுக அரசை விரலிட்டி பேசுகிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கொலை குற்றங்கள் என்பது ஒரு அளவு இல்லை, அதற்கு ஒரு எல்லையே இல்லை. நாளொன்றுக்கு 3-5 கொலைகள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள்ல இதுவரையில் ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனா தமிழக அரசு அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் பெரிதாக எடுத்ததாக இல்ல. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் தமிழக காவல்துறையின் நடவடிக்கை தான் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றார். தமிழ்நாட்டில் சட்டத்தின் செயல்பாடுகள் என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது இப்படியே தொடர்ந்தால் இன்னும் 2 ஆண்டுகளில் எவ்வளவு இழப்புகள் தமிழ்நாட்டில் சந்திக்க நேரிடும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன்வைக்கிறார். இப்பொழுது அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் இந்த அளவிற்கு திமுக அரசின் மீது பாய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர்கள் தங்களுக்கு தாங்களே புகழ்ந்து கொள்ளுகிறார்கள். இது திராவிட மாடல் அரசு, உலகத்திலேயே இப்படி ஒரு அரசு இல்ல, தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசு தான் உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறதுன்னு தங்களுக்கு தாங்களே இவர்கள் தண்டோரா போட்டுக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே இவர்கள் சுய விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எங்களுடைய அரசை போன்று இந்தியாவில் எந்த அரசும் இல்லை, எங்களுடைய முதல்வரை போல இந்தியாவில் எந்த முதல்வரும் இல்லை அப்படின்னு இங்க இருக்கிறவங்களே தண்டோரா போட்டுக்கிறாங்க. ஆனா இங்க நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் பற்றி பேச திமுகவை ஆதரிக்கின்ற யாருக்குமே துப்பு இல்லை. திமுகவை ஆதரிங்க நான் வேணான்னு சொல்லல,
தமிழக முதலமைச்சரை போற்றி புகழுங்க, வேணான்னு சொல்லல. நல்லதுக்கெல்லாம் போற்றி புகழ்கின்ற நீங்க தமிழக அரசால் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் வரும் பொழுதும் அதை பேசுவதற்கு நீங்க தயாரா இருக்கணும். இல்ல, நல்லதை மட்டுமே புகழ்கின்ற நீங்கள் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற தீங்குகளை ஏன் வெளி சொல்ல மறுக்கிறீங்க? மக்கள் எப்படின்னா நாசமா போகட்டும், ஆனா ஆட்சியாளர்களை காப்பாற்ற வேண்டியது மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற நிலையில நீங்கள் எல்லாம் பேசுவது பொது தளத்தில் இது நேர்மையான செயலா? ஏமாற்று வேலை தானே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற வெகுளி மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்து அந்த மக்களை தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதுதானே உண்மை. ரஞ்சித் வந்துட்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறாரு. தலித் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்ல. ஒரு தலித் தலைவர் இங்கே சுயமாக எழுந்து மக்கள் மத்தியில பிரபலமாகிவிட்டார் என்ற ஒரு நிலை வந்தா அவரை முடிப்பதற்கான வேலை அடுத்த கட்டத்தில் தொடங்கி விடுகிறது. எந்த ஒரு தலித் தலைவருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. இதையெல்லாம் அரசு கண்காணிக்க மறுக்கிறது. நான் திமுகவிற்குத்தான் வாக்களித்தேன், இதற்காக நான் வாக்களித்தேன், வாக்களிப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலையா, இதுதான் இந்த அரசின் சமூக நீதியா அப்படின்னு ரஞ்சித் அரசை நோக்கி கேள்வி எழுப்புறார். மக்கள் முன்னேற்ற கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு பகிரங்கமா மேடையில பேசுறார். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்கிறார். போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. பிறகு 2 நாட்கள் அது திரும்ப பெற்று விட்டார்கள். இதே நிலை தமிழ்நாட்டில் சீமானுடைய உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக சொல்றாங்க. சீமானையும் ஒரு கும்பல் துரத்துகிறது அப்படின்னு பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற உளவுத்துறை வந்துட்டு மிக முக்கியமாக கண்காணிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் இந்த விஷயங்கள்ல. ஏனென்றால் ஒரு மனிதன் தலைவனாவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அந்த தலைவனை வெட்டி வீழ்த்துவது எளிதான காரியம். ஆனால் ஒரு தலைவன் உருவாவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்படிதான் தமிழ்நாட்டில் இன்று பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். தலித் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களாக இருந்தாலும், திரு திருமாவளவனாக இருந்தாலும், திரு ஜான் பாண்டியனாக இருந்தாலும், திரு டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும், இன்னும் இருக்கின்ற தலித் தலைவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் சாதாரணமா மக்கள் மத்தியில பிரபலமாயிடல. அவர்களுக்கு பின்னால் பெரும் கடினமான உழைப்புகள் இருக்கிறது, கடினமான அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. அப்படிதான் அவர்கள் எல்லாம் தலைவர்களாக இங்கு அறியப்பட்டார்கள். இவர்களை காலம் இழப்பது ஒரு நொடி. இவர்கள் இந்த காலத்தில் உருவாவதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இங்கு நாம் இழக்கிறோம் என்றால் அது இழப்பு அந்த தலைவருக்கு அல்ல, அவரை நம்பி இருந்த மக்களுக்கு பேரிழப்பு. இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற நிர்வாகத்துறைக்கும் அதே போன்று மக்களாட்சியை வழிநடத்துகின்ற நீதித்துறைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் இப்பொழுது நடக்கின்ற இந்த அநீதிகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். எந்த கட்சினா ஆட்சி ஆண்டுட்டு போட்டோம், பொய் சொல்லியோ பணம் கொடுத்தோ மக்களை ஏமாற்றியோ நீங்கள் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்து விட்டீர்கள். அதிகாரத்திற்கு வந்த பிறகு அது மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சியாகிவிட்டது. மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சிக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையில் இருந்து நீங்கள் எல்முனை அளவு தவறினாலும் கூட நீங்கள் ஆட்சியாளர் தகுதியற்றவர்கள் என்பதை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் முதல்ல உணரணும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.